ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகிக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் ஒன் ஷாட்டில் பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் பண்ண சொல்லி சொல்கிறீங்க. நானும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா நான் எந்த சாங் ஆட் பண்ணாலும் அது காப்பிரைட் இஷ்யூ வந்தது. ஸோ சேனல் வந்து வீடியோவை பிளாக் பண்ணிடுறாங்க. அதனால எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணி, பிஜிஎம்மெல்லாம் ஆட் பண்ணி நான் போடும்போது அது காப்பிரைட் இஷ்யூ வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்க மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் காப்பிரைட் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதை நான் இரேஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆயிடுது. அதனால தான் நான் பேக்ரவுண்டில் எந்த ஒரு பிஜிஎம்மும் ஆட் பண்ண மாட்டேங்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட யார்கிட்டயாவது கேட்டு காப்பிரைட் இஷ்யூ வராத பிஜிஎம்மாக டவுன்லோட் பண்ணி நான் போடுற ஒன் ஷாட்க்கு ஷூட் ஆகுற மாதிரி நான் அதை ஆட் பண்ணுறேன். பட் இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் பேக்ரவுண்ட் பிஜிஎம் யூஸ் பண்ணாமலே நான் ஒன் ஷாட்ஸ் போடுறேன். அதே மாதிரி பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வழக்கம் போல் தான் எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஜேகே, ஜிமன் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் 3 பேரும் ஒரு பெஞ்சில் தான் இருக்காங்க. அப்போது வாசலில் நடக்கிற இன்சிடெண்ட்டை பார்த்து 3 பேரும் ஒரு மிக்ஸ்டு எமோஷனோட உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜிமன் ஜேகேவோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஜேகே, நீ ஃபீல் பண்ணாத ஜேகே, இவ இல்லைன்னா இன்னொருத்தி, ஏண்டா விடு. என்ன ஜிமன் பேசுகிற? அது எப்படி என்னால் இவ்வளோன்னா இன்னொருத்தின்னு விட முடியும்? என்னால் முடியாதுடா. நானும் நிறைய டைம் என் மனசை மாற்றிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் முடியலடா. நான் இவ்வளோ மறக்கணும்னு நினைக்கும் போது அதை விட அதிகமாக என் மனசுக்குள்ளே வராடா. என் ஞாபகம் முழுக்க அவள் மட்டும்தான் இருக்கா. ஏன்டா அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது? விடு ஜேகே, உனக்கு அவள் டிசர்வ் கிடையாது. கண்டிப்பாக உன்னை இழந்துட்டோன்னு அவங்க ரெக்ரெட் பண்ணுவாங்க ஜேகே. ஃபீல் பண்ணாதடா. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உனக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பா. அப்போது ஜேகேவோட இன்னொரு ஃப்ரெண்டு, என்னடா ரெக்ரெட் பண்ணுவா? என்ன ரெக்ரெட் பண்ணுவா? அங்கே பாரு, எவ்வளோ சந்தோஷமாக மேரேஜுக்கு வர சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சிட்ருக்கா. அவ்வளோ ரெக்ரெட் பண்ணுவா? அவ்வளோ கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணவே மாட்டாடா அப்படின்னு ஜேகேவோட இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னது. ஜிமன், டேய் நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? நானே இப்போ தான் ஏதாவது சொல்லி அவனை சமாதானப்படுத்தலான்னு பார்த்துட்ருக்கேன். நீ வேற நடுவில் பேசி அவனை இன்னும் காயப்படுத்தாத. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கிறியா அப்படின்னு ஜிமன் சொன்னதும், ஜேகே, இங்கே பாருடா, நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. கடைசியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குடா. நான் அவகிட்ட பேசினா கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பாளோன்னு எனக்கு தோணுதுடா. அப்போ ஜிமன், இங்கே பாரு ஜேகே, நீ இத்தனை வருஷம் பேசி புரிஞ்சுக்காதவளா இதுக்கப்புறம் புரிஞ்சுக்க போகிறா? பாரு ஜேகே, அவளுக்கு நீ வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா. இப்போ போய் நீ அவகிட்ட பேசினா அது தப்பாயிடும்டா. பிகாஸ் அவளுக்கு மேரேஜ்னு இன்விடேஷன் வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ போய் நீ என்ன பேச போகிற? அவனை தூக்கி போட்டுட்டு நீ வேணும்னு வருவாளா என்ன? அதெல்லாம் படத்தில் தானே நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்காது. புரிஞ்சுக்கோடா, உன்னை நீ மாற்றிக்கோ. இல்லை ஜிமன், நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. அவள் பிடிக்கலன்னு என்கிட்ட எத்தனை டைம் சொன்னாலும் அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா. ஏன்னா அவள் வாய் தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லுது, ஆனால் அவள் கண்ணு என்கிட்ட 1000 சொல்லுதுடா. நான் எதுடா நம்பட்டும்? நீ சொல்லு. ஜேகே, ஏன் ஜேகே இப்படி இருக்க? அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மேரேஜ் ஆக போகுது. அடுத்தவனுக்கு சொந்தமானவளா நீ நினச்சிட்டு இருக்க போகிற? ஜிமன், வாய் வார்த்தை கூட அவள் அடுத்தவனோட சொந்தக்காரின்னு சொல்லாத. அவள் என்னோடது. நான் யாருக்கு தூக்கி கொடுக்க மாட்டேன். நீ தான் ஜேகே சொல்லிக்கணும் அப்படி நீங்கள் பேசிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதாவது அதர் ஸ்டாஃப்க்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போகிறீங்க. அப்போ ஜேகே, மச்சான் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீடாக உங்ககிட்ட தான் ஓடி வரான். வயன்,
"ஒயன் நில்லு" அப்படின்றான். எல்லாருக்கும் முன்னாடி உங்கள ஒயன்னு கூப்பிடுறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணி அவன அப்படி முறைச்சு பார்க்குறீங்க. அவன் ஸ்பீடா உங்ககிட்ட வந்து, "என்னடி நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆ என்ன நெனச்சிட்டு இருக்க? ஏதோ சும்மா தான் நான் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நெனச்சேன். இன்னைக்கு என்னடான்னா, சந்தோஷமா கொண்டு வந்து இன்விடேஷன் குடுத்துட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?" அப்படின்னு கேட்குறான் கோவமா. அப்போ நீங்க சைலன்ட்டா நின்னு அதெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. "என்னடி? என்ன? என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு சைலன்ட்டா நின்னுட்டு இருக்க. ஏதாவது வாய தொறந்து பேசு." "என்ன பேச சொல்ற சிக்கி? ஆ? நான் உனக்கு நெறைய டைம் சொல்லிட்டேன். என்ன பப்ளிக் பிளேஸ்ல என் பேர சொல்லி கூப்பிடாதன்னு. அதையும் மீறி என் பேர சொல்லி கூப்பிட்டுருக்க? இங்க பாரு சிக்கி, பேசு பேசுன்னு சொல்ற. என்ன பேசணும்? நான் உன்கிட்ட சொன்னேனா நான் உன்ன லவ் பண்றேன்னு? இல்லல்ல. நீயே தானே என் பின்னாடி சுத்திட்டு இருந்த. நான் உன்ன என் பின்னாடி சுத்த சொன்னேனா? இல்லையே. நீயா எல்லாத்தையும் பண்ணிட்டு, இப்போ இப்படி வந்து பேசினா, அதுக்கு நானா பொறுப்பாக்க முடியும்? நல்லா பேசுற வயன். நல்லா பேசுற. ஆமாடி. நீ என்ன பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் இருந்த. ஆனா, அது உன் வாய் தான் சொல்லுச்சு. ஆனா உன் கண்ணு அப்படி சொல்லலையேடி. நான் என்ன பண்ணட்டும்? உன் உன் வாய் வார்த்தையால சொல்றத நம்பட்டுமா? இல்ல உன் கண்ணு பேசுறத நம்பட்டுமா? சொல்லுடி. ஆ? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. உனக்கு ஒரு நிமிஷம் கூட என் மேல ஃபீலிங்ஸ் வரலன்னு? சொல்லுடி. அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. என்ன? பேசு. பேச முடியலல்ல? ஏன்னா அதுதான் உண்மை. இல்லன்னு சொல்றி பார்க்கலாம். அப்படின்னு சொன்னதும், நீங்க ஆமாடா. இல்ல. இப்ப என்ன? ஆ? இங்க பாரு ஜிகே. நான் உனக்கு நெறைய டைம் சொல்லிட்டேன். நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுன்னு. அது எதையுமே நீ காதுல வாங்கல. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது ஜிகே. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு வயன். என்னால அப்படியெல்லாம் ஈஸியா உன்ன தூக்கி போட்டுற முடியாதுடி. என் லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்க வந்தாங்க, போனாங்க. அதுல எனக்கு பெருசா இல்ல. ஆனா, நீ இல்லன்றத என்னால ஏத்துக்கவே முடியாது வய்யன். வாழ்வோ! சாவோ! அது உன் கூட மட்டும் தான்டி. புரிஞ்சுக்கோடி. எனக்கு நீ வேணும் வய்யன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது வய்யன். புரிஞ்சுக்கோ. ஜேகே, என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை? ஆ? நீ ப்ரொஃபசர். நான் ஸ்டூடண்ட். அது ஒண்ணு தானே உனக்கு பிரச்சனை? ஆனா நான் இந்த காலேஜ்லேருந்து போயிட்டேன்னா, நீ எனக்கு ப்ரொஃபஸரும் இல்ல, நான் உனக்கு ஸ்டூடண்ட்டும் இல்லடி. அப்போ நம்ம தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? ஏன்டி? ஏன்டி கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ண மாட்டேங்கிற? புரிஞ்சுக்கோடி. ப்ளீஸ். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. அப்ப நீங்க போதும் ஜிகே. போதும். இவ்ளோ நாள் நீ பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். இப்ப நான் பேசுறது கொஞ்சம் கேட்குறியா? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல ஜிகே. நான் மத்த ஸ்டூடண்ட்ஸ பார்க்குற மாதிரி தான் உன்ன பார்த்தேன். நான் உன்ன டிஃப்ரெண்ட்டா ட்ரீட் பண்ணியிருந்தா, ஐம் ரியலி சாரி. ஆனா எனக்கு அந்த மாதிரி நான் உன்ன டிஃப்ரெண்ட்டா ட்ரீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் ட்ரீட் பண்ற மாதிரி தான் உன்னையும் ட்ரீட் பண்ணேன். எந்த இடத்துல உனக்கு உனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அது எல்லாத்துக்குமே சாரி. நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ப்ரப்போஸ் பண்ணும்போதே நான் ரிஜெக்ட் பண்ணேன். அப்பவே நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் உன்ன ஸ்டூடெண்ட்டா மட்டும் தான் பார்க்குறேன்னு. ஆனா அப்பவே நீ விடாம இவ்ளோ நாள் இவ்ளோ நாள் என் பின்னாடி சுத்தி உன்னோட டைம தான் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஜிகே. நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே முடிவோட தான் இருக்கேன். நீ எனக்கு வேண்டான்னு. ஆனா ஏன் அது உனக்கு புரியல? இங்க பாரு. நீ ஆரம்பத்துல இருந்து இப்படி கிடையாதே. உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு. உனக்கு தெரியும்டி. நீ ஆரம்பத்துல இருந்து இப்படி கிடையாதுன்னு. ஸ்டார்ட்டிங்ல நீ என்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்த? அதுக்கப்புறம் நடுவுல ஏதோ ஆயிடுச்சு உனக்கு. அதுக்கப்புறம் தான் நீ இப்படி மாறுன. அதுக்கு காரணம் என்ன? யார் என்ன சொல்லிக் குடுத்தா? ஆ? அது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு ஜெகே. உன்கிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வேஸ்ட் தெரியுமா? நான் எவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப நீ பேசுனதே பேசிட்டு இருக்க. இங்க பாரு ஜெகே. எனக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது. நான் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக போறேன். இப்போ வந்து நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன ஆகும்? சொல்லு. நீ இப்படியெல்லாம் பேசுறேன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு தெரிஞ்சா அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சியா?
ஏய்! அவன் என்ன வேணாலும் நெனைக்கட்டும். நீ என்னோடது. என்னால அவ்ளோ சீக்கிரம் உன்ன தூக்கி போட முடியாது. இங்க பாருடி, நான் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா, அது என் கூட மட்டும் தான். இன்விடேஷன் வச்சுட்டுருக்கல, நீ உன்னோட மேரேஜ ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் கல்யாண நாள் அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்ன லவ் பண்றது, நீயும் என்ன லவ் பண்ண, புரொஃபசர் லவ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு பயந்து, என்ன என்ன பிரேக்கப் பண்ணிட்டு, போய் இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டா, அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லுவேன். அவங்க நம்புறாங்க, இல்ல. எனக்கு யார பத்தியும் கவல கிடையாதுடி. எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அவ்வளதான். அப்படின்னு அவன் சொல்றான். உங்களுக்கு கோவம் வருது, அடிக்க கை ஓங்குறீங்க. பரவாயில்லையே. ஃபைனலா என் மேல கோவப்படுற அளவுக்கு கூட உனக்கு உரிமை இருக்கா? அப்ப நீங்க உங்களோட கைய கீழ இறக்கிட்டு, உன்கிட்டலாம் பேசவே முடியாது ஜெகி. நீ சொல்றபடி அன்னைக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நடக்கிறது பாரு. ம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கருந்து போறீங்க. ஜேகேக்கு ஃபர்ஸ்ட்டு அவன் பொறுமையா பேசலான்னு தான் வந்திருப்பான். ஆனா நீங்க நின்னது ஆக்சுவலி நீங்க ஒரு மாதிரி ஆட்டிட்யூடா நின்னுருப்பீங்க. அதுதான் அவனுக்கு கோவத்த உண்டாக்கியிருக்கும். அதனால தான் அவன் இப்படியெல்லாம் பேசியிருப்பான். இப்ப நீங்க அத நெனச்சுட்டே ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துட்டுருக்கீங்க. சரி, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போலாம். இல்ல, ஃப்ளாஷ்பேக் இல்ல. இப்ப தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போது. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? நீங்க ஒரு காலேஜோட ப்ரொஃபசர். நீங்க ஒரு 3 டூ 4 இயர்ஸா அந்த காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்பதான் அ நியூ ஃப்ரெஷர்ஸா ஜேகே வந்து அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருப்பான். அப்போ அங்க சீனியர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டுறது ஜேகே காதுல விழுந்திருக்கும். அதாவது இங்க ஒய்என் ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பார்க்கவே அவ்ளோ அழகா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அவ்ளோ ஜாலியா இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ப்ரொஃபசர் வரைக்கும் ஒய்என் பின்னாடி தான் சுத்திட்டுருப்பாங்க. ஆனா, அவங்க யாரையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அவங்க அவங்களோட வேலைய மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படின்னு சொல்லி ஜேகே காதுல நெறைய விழுந்திருக்கும். ஸோ, ஜேகேக்கு அதுவே அ உங்கள எப்படியாவது அவனுக்கு கரெக்ட் பண்ணி காமிக்கணும். அவன் ஒரு சேலஞ்சே பண்ணியிருப்பான். அவனுக்கு உங்கள எப்படியாவது நீங்க வந்து அவன லவ் பண்றீங்க. உங்கள லவ் பண்ண வச்சிரணும். அவனுக்கு ஃபாலோ ஆக வச்சிரணும் அப்படின்னு அவன் சேலஞ்சே பண்ணியிருப்பான். ஸ்டார்ட்டிங்ல அ ஜேகே வந்து உங்கள சாதாரணமா தான் எடை போட்டிருப்பான். நீங்க ஈஸியா அவனோட வலையில விழுந்துருவீங்கன்னு. ஆனா ஜேகே நெனச்ச மாதிரி நீங்க கிடையாது. ஏன்னா ஜேகே நெறைய சேலஞ்ச் பண்ணியிருக்கான். நெறைய பொண்ணுங்கள அவனுக்கு ஃபாலோ ஆக வச்சிருக்கான். ஆனா உங்கள அவனுக்கு ஃபாலோ ஆக வைக்கவே முடியல. அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டான். ஆனா நீங்க அவனுக்கு அ ஒரு ஒரு பெர்சன் கூட அவன் பக்கம் நீங்க அவனுக்கு விழுற மாதிரியே நீங்க காமிச்சிருக்க மாட்டீங்க. அவன் ரொம்பவே எஃபர்ட் எடுத்திருப்பான். அவன் நெறைய குட்டிக்காரனெல்லாம் போட்டு, எப்படியோ உங்க மனசுல கொஞ்சமா இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ நீங்களும் அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசி, அதுக்கப்புறம் நல்லாவே கேர் எடுத்து பார்த்துப்பீங்க. ஆ ஃபைனலா நீங்க அவனுக்கு ஃபாலோ ஆகவும் ஸ்டார்ட் ஆயிட்டீங்க. அது ஜேகேக்கும் தெரியும். நீங்களும் உங்களோட ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களும் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து பேசிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. நீங்க என்ன காசிப்ஸா இருந்தாலும் அவகிட்ட தான் சொல்லுவீங்க. அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. அதே மாதிரி அவளும் எல்லா காசிப்ஸும் உங்ககிட்ட தான் சொல்லுவா. ஸோ 2 பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இந்த காலேஜ்ல வந்து தான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க. அவகிட்ட தான் நீங்க உட்காந்து பேசிட்டுருக்கீங்க. அப்போ "என்னடி அம் ஜேகேக்கு ஓகே சொல்ல போறியா இல்லையா? அவன் சின்ன பையன் தான். வயசுல தான் அவன் சின்ன பையன் மாதிரி தெரியிறான். ஆனா ஏஜ்ல அவன் சின்ன பையன் மாதிரி தெரியலல்ல. ம். நீ அவனுக்கு ஓகே சொல்லலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட் கேட்டதும், நீங்க அ ஓகே சொல்லலாம் தான். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. ஏன் பயம்? எதுக்கு பயம்? இல்ல, ஜேகே சின்ன பையன் மாதிரி தெரியல தான். ஆனா அ என் வீட்ல என்ன வயசாகுதுன்னு கேட்டு, அவன் என்னோட சின்ன பையன்னு தெரிஞ்சா வீட்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, மாட்டாங்களான்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி. ஏய்! என்னடி பேசுற? இங்க பாரு. அ நீ ஏன் ஒரிஜினல் ஒரிஜினல் வயச சொல்ற? ம். உன்ன விட ஒரு 2 வயசு, 3 வயசு பெரியவன சொல்லி உங்க வீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணு. அப்புறம் 2 வீட்லயும் புடிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா என்ன? ஆ? இங்க பாரு. உனக்கு அவன புடிச்சிருக்கு. அவன் உன்ன நல்லா பார்த்துப்பான்னு உனக்கு ஃபீல் ஆகுதுல்ல. அப்புறம் என்ன? இங்க பாருடி. அவன் சின்ன பையன் தான். ஆனா நீ பெரிய பொண்ணு தானே. எது கரெக்ட், எது தப்புன்னு உனக்கு தெரியும்ல. இல்லடி.
இது நமக்கு ஓகேவா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு இதெல்லாம் எப்படி ஃபீல் ஆகும்? ம். ஸ்டூடண்ட், அதுவும் சின்ன பையன். பசங்க ஸ்டூடண்ட்ட லவ் பண்றது தப்பில்ல. ஆனா நான் ஒரு பொண்ணு. நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்லிக் குடுக்குற ஒரு ப்ரொஃபஸரே ஸ்டூடண்ட்ட லவ் பண்றது தப்பில்லடி. அதுவும் என்னோட சின்ன பையன். 4 வயசு சின்ன பையன்டி. அவன லவ் பண்றேன்னு சொன்னா, எல்லாரும் என்னடி நெனைப்பாங்க? ம். இங்க பாரு. நீ எப்பலேருந்து சொசைட்டி பேசுறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்ச? ம். அவங்க பேசுறத காதுலயே வாங்க மாட்டியே! இப்ப என்ன புதுசா? இல்லடி. எனக்கு எ இங்க பாரு. நீ எத பத்தி யோசிக்காத. உன் மனசு என்ன சொல்லுதோ, அத மட்டும் கேளு. சரியா? சரி. ஆ. இப்ப தான் கரெக்ட்டான முடிவு எடுத்திருக்க. அப்போ ஜெகி கிட்ட உன்னோட லவ்வ சொல்லிடுறியா? சொல்லிடுறேன். சரி, நான் போய் ஜெகிய பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? இப்பவே சொல்லப் போறியா? இல்ல, இல்ல. ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்டு, அப்போ என்னோட லவ்வ சொல்றதுக்காக தான் அவன்கிட்ட இப்ப நான் பேசப் போறேன். ஓஹோ! சரி, சரி. யூ கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. ஸோ நீங்களும் இப்போ ஜேகேயோட கிளாஸ்க்கு தான் வரீங்க. அப்போ ஜேகே அவனோட கிளாஸ்ல இருக்க அங்க ஸ்டூடண்ட்ஸ் யாருமே இல்ல. நீங்க எங்க யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு போறீங்க. அப்பதான் ஜேகே பேசுறது கேட்குது. அப்போ ஜிமன், "ஹம், ஒரு வழியா வயன் மேம உனக்கு விழ வச்சுட்டேன். இப்போ நீ சொன்ன மாதிரி உன் சேலஞ்சில ஜெயிச்சாச்சு. எங்களுக்கு என்ன ட்ரீட் வைக்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கேட்டதும், அப்ப ஜேகே, "டேய் என்ன உங்களுக்கு சேலஞ்ச் மறந்து போச்சா? நான் ஜெயிச்சா நீங்க தான் எனக்கு ட்ரீட் வைக்கணும். சொன்னபடி நான் ஜெயிச்சுட்டேன். அப்போ நீங்க தானே எனக்கு ட்ரீட் வைக்கணும். எப்ப ட்ரீட் வைக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்டுட்டு இருக்கான். அப்ப நீங்க சேலஞ்சா? என்ன சேலஞ்ச்? எதுக்கு சேலஞ்ச்? அப்படின்னு நீங்க இங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அப்போ ஜேகேவோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவன் பேரு மார்க். அவன் தான் கேட்குறான், மச்சான், ஆனா ஆரம்பத்தில நீ சேலஞ்ச் பண்ணும்போது எப்படி நீ தோத்துருவேன்னு தான் நெனச்சேன் தெரியுமா? ஏன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஒய்என் மேம் உனக்கு பாசிட்டிவா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பா தோத்துருவ. எங்களுக்கு தான் 1 மந்த்துக்கு நாங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும்னு நெனச்சேன். ஆனா சடனா ஒய்என் மேம் உனக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் குடுக்கும்போது, எனக்கு அவ்ளோ ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? உன்ன பார்த்து பார்த்து சிரிக்கிறது என்ன? உன்ன அவ்ளோ கேர் எடுத்துக்கிறது என்ன? அதுவும் இல்லாம நீ ஃப்ளர்ட் பண்ணா அவங்க ப்ளஷ் பண்றாங்கடா. அதிலிருந்தே தெரிஞ்சிருச்சு ஒயன் மேமுக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு. ஆனா, நீ மத்த பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணும்போது கூட, நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா, ஒயன் மேம் கிட்ட நீ ட்ரை பண்ணும்போது, நான் நெனைக்கவே இல்ல. கண்டிப்பா நீ தோத்துருவேன்னு தான் நெனச்சேன். ஏன்னா, இவங்க ப்ரொஃபசர். அதுவும் இல்லாம உன்னோட பெரியவங்க. மத்த பொண்ணுங்கள்லாம் உன்னோட பணத்துக்காகவும், உன்னோட அழகுக்காகவும் தான் உன்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்காங்கடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படியோ அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்த ஒயன் மேமையே உனக்கு விழ வச்சுட்டேன். ம். நாங்க சொன்ன மாதிரி நாங்க சேலஞ்சில தோத்துட்டோம் தான். ஓகே. 1 மந்த்துக்கு உனக்கு ட்ரீட் வைக்கிறோம். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க மார்க் சொல்லிட்டுருக்கான். இத கேட்டதும் உங்களோட மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. அப்போ இவ்ளோ நாள் ஜேகே உங்க கூட பழகுனது எல்லாமே பொய்யா? அவன் சேலஞ்சுக்காக தான் உங்க கூடலாம் பழகுனானான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆகுது. நீங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு அப்படி அலறீங்க. என்னாச்சுன்னு உங்க ஃப்ரெண்டு கேட்கும்போது நீங்க அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றீங்க. அவளுக்கும் கோவம். இப்படிலாமா பசங்க இருப்பாங்க? இதுக்கு தான் இதுக்கு தான் சின்ன பசங்கள லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அவங்களோட புத்திய காமிச்சுட்டாங்க பாத்தியா? அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்டு சொன்னதும், இல்லடி நான் 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 உடனேலாம் அவனுக்கு அவனுக்கு ஃபாலோ ஆகலடி. அவன் அவன் என்கிட்ட நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல தெரியுமா? அவ அவன் என்னதான் என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், அவன்கிட்ட எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சதுடி. அவன் என்ன நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டான்டி. அதனால தான் நான் அவன முழுசா நம்பிட்டேன். ஆனா அது எல்லாமே ஆக்டிங்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வலிக்குதுடி. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படியும் மாடி
ஒருத்தரால நடிக்க முடியும்? எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் 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 எதுக்குடி அழற? இங்கே பாரு, ஒரு சின்ன பையனுக்காக நீ அழுவுறன்னு யாராவது கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. அழாதடி. இங்கே பாரு, நீ உன் லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி தெரிஞ்சிச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படு. சரியா? எல்லாம் ஈஸியாக மறந்துடுவேடி. விடு. நீ அதெல்லாம் காதில் போட்டுக்காத. சரியா? இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் அஃபேராகவே இரு. சரியா? அவன்கிட்ட நீ நெருங்காத. அவன்கிட்ட நீ க்ளோஸாக பழகாத. ஏன்னா நீ அவனை உண்மையாக லவ் பண்ணியிருக்க. உனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும். நீ பேசலன்றது அவன் சேலஞ்சில் தோத்துட்டான்னு அவன் அகைன் அகைன் உன்கிட்ட வருவான். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வருவான். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. அவங்ககிட்ட நீ பேச பேச உனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகும்டி. அதுக்காக தான் சொல்கிறேன், நீ அவனை விட்டு விலகியே இரு. சரியா? என்னால் அவனை மறக்க முடியுமான்னு எனக்கு தெரியலடி. ஆனால் எனக்கு இது தவிர வேறு வழி தெரியல. என்ன ஆனாலும் இனி நான் ஜேகேவை மனசார ஏற்றுக்கவே கூடாதுடி. என் மனசில் அவனுக்குன்னு ஒரு இடம் நான் கொடுக்கவே கூடாதுடி. இப்போ முடிவு எடுக்கிறல்ல, அதுதான் கரெக்ட். எனிவே இவ்வளோ நாள் எப்படி இருந்தியோ அப்படியே இரு. சரியா? சரிடி. இன்னும் சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. அதுக்கு அப்புறத்துலேருந்து தான் நீங்கள் ஜேகேவை ஃபுல்லாக ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஜேகே உங்ககிட்ட இந்த மாற்றம் பார்த்ததுக்கப்புறம் அவனால் அதை டாலரேட்டே பண்ணிக்க முடியல. அவன் உங்களை லவ் பண்ணுறான், ஆனால் அது அவனுக்கே தெரியல. அவன் சேலஞ்சுக்காக தான் உங்ககிட்ட பழகுறான்னு நினச்சிருப்பான். ஆனால் நீங்கள் அவனை விட்டு விலகுனதுக்கு அப்புறம் தான் அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்றதே அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் செம்லேயே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே தான் அவன் உங்களை சேலஞ்சுக்காக தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவனை டோட்டலாக இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் செம் லீவு, சம்மர் ஹாலிடேஸ்னு இப்படின்னு வரதுனால அப்படியே ஃபியூ மந்த்து போயிடுச்சு. ஸோ உங்களால் ஜேகே பார்க்காம இருக்க முடியுன்றதுனால நீங்களும் அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸை கம்மி பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஃபைனலாக செகண்ட் இயரும் ஜாயின் பண்ணியாச்சு. செகண்ட் இயர்லேருந்து தான் நீங்கள் அவனை டோட்டலாக இக்னோர் பண்ணுறீங்க. அதை அவன் நல்லாவே நோட் பண்ணுறான். உங்ககிட்ட நிறைய டைம் வந்து பேசுகிறான். ஆனால் நீங்கள் என்னன்னா என்ன அவ்வளோதான். ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட், நீங்கள் அவனை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணாலும் தப்பாயிடும். அதனால நீங்கள் என்னன்னா என்ன, அவன் கேட்குறதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். ஆனால் அது ஜேகேக்கு உங்ககிட்ட இருந்த மாற்றம் அவனுக்கு ரொம்பவே இம்பேக்ட் கொடுக்குது. அவன் வந்து உங்ககிட்ட கேட்குறான், வயன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள், லுக் ஜேகே, அவனோட ப்ரொஃபஸர், என்ன வயன் டீச்சர்னு கூப்பிடு. அப்படி இல்லையா மிஸ் வயன் சொல்லு. அதை விட்டுட்டு நீ இஷ்டத்துக்கு ஒயன்னு கூப்பிடுற? ஆ இல்லை மேம், நான் முன்னாடி கூப்பிட்டேன்ல. அது நீ ஏதோ சின்ன பையன்றதுனால நீ புரியாமல் கூப்பிடுறேன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் அப்படிலாம் கூப்பிடாது. புரிஞ்சுதா? ஏன் மேம்? எதுக்கு? எதுக்குண்ணா? கூப்பிடாதண்ணா கூப்பிடாது, அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போது மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் ஜேகே? எனக்கு வேலை இருக்குது. ஒரே நிமிஷம் நில்லுங்க மேம். சரி சொல்லு, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தான் என்ன இருக்கேன். இல்லை மேம், நீங்கள் இப்படி கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்த வயன் இப்போ இல்லை. உங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன் என்னை இக்னோர் பண்ணுறீங்க? ஏன் என் கூட பேச மாட்டேன்றீங்க? என் கண்ணு கூட பார்த்து பேச மாட்டேறீங்களே? ஏன்? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து பேசுங்க. ஏன் என்னை பார்த்து பேச மாட்டேன்றீங்க? அப்படின்னு யார் சொன்னது ஜேகே? நீ எதுவும் பண்ணலை, சரியா? நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ணணும்? அவாய்ட் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. நீ ஏதோ மனசில் போட்டு குழப்பிக்காம போ. நான் சொன்ன டெஸ்ட்டுக்கு படி, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியாமல் அங்கேருந்து போகிறான். ஸோ சில விஷயங்கள்லாம் அவன் நோட் பண்ணுறான். இங்கே முன்ன மாதிரி இல்லைன்றது அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவனுக்கு ஹர்ட் ஆகுது. அவன் அதுக்கப்புறத்துலேருந்து தான் உங்களை பையன்னு கூப்பிடுறது, உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களை விடமாட்டான். உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே பதில்,
எனக்கு நீ வேணாம் ஜேகே. உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவன் சேலஞ்சுக்காக தான் அவன் சேலஞ்சில ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறான் அப்படின்னு தான் நீங்க நெனச்சிருப்பீங்க. ஆனா அவன் உங்கள உண்மையாவே லவ் பண்றான்றது உங்களுக்கு புரியல. ஸோ அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான், கஷ்டப்படுவான். என்ன இவ நம்மள லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இப்போ வந்து லவ் பண்ணலன்னு சொல்றாளேன்னு அவனுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆகும். உங்ககிட்ட அவன் டைரக்ட்டாவும் கேட்டுட்டான். ஆனா நீங்க, "நான் உன்கிட்ட சொன்னேனா ஜெகி, நான் உன்ன லவ் பண்றேன்னு. நீ ஏன் அவன புரிஞ்சுக்கிட்ட? அதுக்கு நானா பொறுப்பாக்க முடியும்? நான் உன்ன லவ் பண்ணல ஜெகி. நான் மத்த ஸ்டூடண்ட்ஸ பார்க்குற மாதிரி தான் உன்ன பார்க்குறேன்." அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அது அவனுக்கு ஹர்ட் ஆகும். இப்போ நீங்க ரீசென்ட் டேஸா நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கிறத ஜேகே நோட் பண்ணியிருப்பான். அப்போ ஜிம்மன்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து அ ஜேகேவும் "எனக்கு தெரியலடா, தெரியலடான்னு" சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஜிம்முனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அது உங்களோட அதாவது ஜேகேவோட கிளாஸ் தான். உங்களோட ரிலேட்டிவ் தான் அந்த பொண்ணு. ஸோ ஜிம்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான். அப்பதான் உங்களுக்கு மேரேஜ் ஆக போறத பத்தி சொல்லியிருப்பா. அது கேட்டதும் ஜேகேக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கும். அ "என்ன ஜேகே, அவ அப்படி சொல்றா? அப்ப பையனுக்கு மேரேஜா? தெரியலடா. நான் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கும்போதெல்லாம், எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அப்பலாம் நான் நம்பலடா. ஆனா இப்போ என்னடான்னா, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஜேகே, உனக்கு பயமா இல்லையா? ஏய், எனக்கு என்னடா பயம்? எனக்கு என் லவ் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவ அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுலாம் போமாட்டா. அவளுக்கு என்ன பிடிக்கும்டா. அதான் கண்ல நான் நெறைய டைம் பார்த்துருக்கேன். அவ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நான் வேண்டாம், வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவ கண்டிப்பா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாடா. அப்போ அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்றியா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. நீ வேணா பாரு. இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு உன் கேர்ள் ஃப்ரெண்டே வந்து உன்கிட்ட சொல்லுவா. "ம். சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட் ஆயிட்டான். இப்போ உங்கள உங்ககிட்ட ஜேகே பேச வரான். "என்ன கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்க போல? என்ன இத நம்ப சொல்றியா? இங்க பாரு. உன் மனசுல நான் இருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன கஷ்டப்படுத்தணும், என்ன காயப்படுத்தணுன்றதுக்காக தான் நீ இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க. ஆ? சிக்கி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரு? ஆ? உன்ன கஷ்டப்படுத்த, உன்ன காயப்படுத்த, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நான் என்ன லூசா? ம்? நீ லூஸ் இல்லடி. நீ தெளிவா தான் இருக்க. நான் தான் லூசு. ஏன்னா, புரியாதவங்களுக்கு கூட புரிய வச்சிரலாம். ஆனா, புரிஞ்சே புரியாத மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா புரிய வைக்கவே முடியாது. ஆனா வயன், இங்க பாரு. நீ என்ன கஷ்டப்படுத்துறதா நெனச்சுக்கிட்டு, உன்ன நீயே கஷ்டப்படுத்திட்டு இருக்க. உன் மனசாட்சிய நீயே கேளு. அது சொல்லும். நீ என்ன லவ் பண்றன்னு. ஆனா நீ உன் மனசுக்குள்ள என்ன வச்சுட்டு, ஆனா வெளிய நான் உன்ன லவ் பண்ணல, நான் உன்ன லவ் பண்ணல, நான் இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு திரியிறல்ல? இங்க பாரு வயன், என்ன நடந்தாலும் நீ இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காத, சரியா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும், நான் நம்பவும் மாட்டேன். அப்படின்னு அங்க சொல்லிட்டு அங்கருந்து போறான். நீங்க, "ஜேகே, என்ன நீ என்ன நெனச்சுட்ட? நீ எவ்ளோ காயப்படுத்தினாலும் உன் பின்னாடி வருவேனா? இல்ல ஜேகே. நீ சேலஞ்சுக்காக என்ன உன் வழியில விழ வைப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி, நான் உன்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஜேகே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கருந்து போறீங்க. ஸோ இப்படி தான் ஃபியூ டேஸ் போயிருந்திருக்கும். சடனா நீங்க இன்விடேஷன்ல குடுக்கறத பார்த்ததுக்கப்புறம் தான், ஜேகே உண்மையா தான் நீங்க சொல்றீங்க போல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவனுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவன் எல்லாமே வந்து பேசியிருப்பான். இப்போ நான் ப்ரெசென்ட்க்கு வருவோம். நீங்க எல்லாருக்கும் இன்விடேஷன்ல வச்சு முடிச்சுட்டு, இப்போ உங்க கிளாஸ்க்கு தான் வரீங்க. அப்போ உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி நின்னு, "ஸ்டூடண்ட்ஸ், ஆம் ஆக்சுவலி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்போ எல்லா ஸ்டூடண்ட்ஸும், "மேம், எங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும்." அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ நீங்க, "ஓ! ஓ! உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஓகே. நான் உங்கள என் மேரேஜ்க்கு இன்வைட் பண்றேன். இங்க இருக்க எல்லாரும் என்னோட மேரேஜ்க்கு வந்துடணும். சரியா? யாரும் எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா
உங்க எல்லாரையும் நான் என்னோட மேரேஜ்ல பார்க்கணும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப எல்லாருமே கண்டிப்பா வரோம் மேம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜேகேக்கு மட்டும் தான் நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு அவ்ளோ ஹர்ட் ஆகுது. அவன் அப்படியே பாவமா உட்காந்துட்டு இருக்கான். ஜேகே உங்களுக்கு அப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீங்க அத வெளிய காட்டிக்கவே இல்ல. அப்ப அவன் எழுந்து கிளாஸ்ல இருந்து வெளிய போயிட்டான். அத பார்த்ததும் உங்களுக்கு லைட்டா ஹர்ட் ஆகுது. நம்ப ஜேகேவ ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ! அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களோட மனசாட்சி சொல்லுது. இன்னொரு பக்கம் பொண்ணு ஜேகேவையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம், "மேம் மேம் அவங்களோட ஃபியான்சியோட ஃபோட்டோ காமிக்கிறீங்களா? நாங்க பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. அப்ப நீங்களும் அவங்களோட ஜெல்லாகி எல்லாத்தையும் மறந்து பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் போல இருக்கும். ஜேகே இப்போ கிரவுண்ட்ல தான் இருக்கான். அவன் ஹெவியா அந்த பாக்ஸிங் பஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அத போட்டு செம்மையா பஞ்ச் பண்ணிட்டுருக்கான். அப்போ ஜிம்மன், "ஜிகே போதும்டா! உன் கை ஏதாவது ஆயிட போது. ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்ளோ நேரம் பேசிட்டுருக்கான். ஆனா ஜேகே அதெல்லாம் காதுல வாங்கல. அவன் ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்வெட் ஆகியிருக்கு. அவனுக்கு கோவம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள இழந்துருவோன்ற ஒரு பக்கம் பயம். அது எல்லாத்தையும் சேர்ந்து அவன் கோவம் தீர தீர அந்த பாக்ஸிங் அ பேக் மேல பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஜிம்மன் அவன் கைய பிடிச்சு ஃபோர்ஸா இழுத்து அவன் உட்கார வைக்கிறான். "என்னடா உன் பிரச்சனை? எதுக்குடா இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். அவ உங்கள வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போதே நீ ஸ்டாப் பண்ணிடுறான்னு. ஆனா நீ கேட்கவே இல்ல. அவ உன்ன தான் லவ் பண்றா. அவளால நீ இல்லாம இருக்க முடியாது." அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசின. நான் கூட சரி ஓகே உண்மையா தான் பேசுறான் போல. சரி இவன விட்டுறலாம் அவனோட வழியிலே போட்டும் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த அளவுக்கு மேடா இருப்பன்னு நான் நெனைக்கவே இல்ல ஜிகே. முட்டாள் மாதிரி பண்ணாத ஜிகே. கொஞ்சம் சுயநலத்துக்கு வா. அவ போனா போட்டும். தூக்கி போடுடா! அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கத்துறான். அப்ப ஜேகே, "முடியாது ஜிம்மன். என்னால முடியாது. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ மட்டும் தான் நான் முடிவு எடுத்துட்டேன். இப்போ என்னால அவள அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட முடியாது. அவ எனக்கு வேணும்டா. அவ அவ இன்னொருத்திக்கு சொந்தமாகறத என்னால பார்க்க முடியாது. அவ எனக்கு வேணும். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது ஜிம்மன். உனக்கு புரியுதா இல்லையா?" "டேய்! இது நீ சேலஞ்சுக்காக தானடா ஸ்டார்ட் பண்ண. எப்படா அவள உண்மையா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண?" "எனக்கு தெரியலடா. நானும் அது சேலஞ்சுன்னு தான் நெனச்சேன். ஆனா, எப்போ அவ என்ன இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாளோ, அப்பதான்டா நான் அவள எந்த அளவுக்கு லவ் பண்றேன்றதே புரிஞ்சுது. நான் அவள உண்மையா தான்டா லவ் பண்ணியிருக்கேன். ஆனா, அத நான் சேலஞ்சுன்னு சும்மா என்ன நானே ஏமாத்திட்டு இருந்திருக்கேன்டா. ஆனா, என்ன உண்மையா லவ் பண்றேன்டா. எனக்கு அவ வேணும்டா. என்னால என்னால அவ இல்லாம இருக்க முடியாது. எவ்ளோ சந்தோஷமா இருக்கான்னு பாத்தியா? ஒரு நாள் கூட அவ என்கிட்ட இந்த மாதிரி பேசினதில்ல தெரியுமா? எல்லாம் எல்லாம் அந்த 1 வருஷம் சந்தோஷத்த குடுத்துட்டு, இப்போ இந்த 2 வருஷமும் என்ன காயப்படுத்திட்டு இருக்காடா. எவ்ளோ கேட்டிருப்பேன். எவ்ளோ நாள் அவ பின்னாடி சுத்தியிருப்பேன். கொஞ்சம் கூடவாடா அவ மனசு இறங்கல. ஏ ஏன்டா? ஏன்? எனக்கு அவ வேணும் மச்சான். அவகிட்ட தைரியமா சொல்லிட்டேன். என்னைக்கா எப்படியா இருந்தாலும் அந்த கல்யாணத்த நான் ஸ்டாப் பண்ணுவேன்னு. ஆனா ஆனா என் மனசாட்சி கேட்க மாட்டேங்குதுடா. வேணான்ற ஒரு பொண்ண எதுக்கு ஃபோர்ஸ் பண்ற? அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும். நீ விட்டுருன்னு என் மனசாட்சி சொல்லுதுடா. ஆனா ஆனா என்னால ஏத்துக்க முடியலையே! என்ன பண்றது? என்னதான் என் மனசு அவள விட்டுற சொன்னாலும், இன்னொரு பக்கம் அவள விடாத ஜேகே. அவ தான் உனக்கு. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இவ்ளோ மாறியிருக்க. அவள அவ்வளோ சீக்கிரம் விட்றாத அப்படின்னு சொல்லுதுடா. நான் என்னடா பண்ணட்டும்? சொல்லு. நான் வாழவா? சாகவா? எனக்கு தெரியலடா. என்னோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அவள மட்டும் தான்டா லவ் பண்றேன். அவ இல்லன்னா நான் உயிர் இருந்தும் ஒரு ஜடம் மாதிரி தான்டா திரிவேன். என்னால ஒயன் இல்லாத லைஃப நெனச்சு கூட பார்க்க முடியாது. அவ மட்டும் இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டான்னு தெரிஞ்சது, அந்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. அப்படின்ட்டு ஜேகே ஜிம்மன் கிட்ட சொல்றான். அப்போ ஜிம்மனுக்கு கோவம் வந்து அடிக்க கை ஓங்குறான். "என்னடா? என்ன? கொஞ்சமாவது கொஞ்சமாவது மெச்சூரிட்டி இருக்க பையன் மாதிரி பேசு. சரியா? சாகுறேன்றதெல்லாம் ஒரு முடிவா? ஆ? பைத்தியக்காரனாடா நீ? என்னடா? என்ன? நீ வேணவே வேணாம். உன் ஃபீலிங்ஸ கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட்டே குடுக்காத ஒருத்திக்காக சாவுறேன்னு சொல்ற? உனக்காக உனக்காக எத்தன பொண்ணுங்க லைன்ல இருக்காங்க தெரியுமா? உன்ன லவ் பண்ற பொண்ண லவ் பண்ணு ஜெகி. கண்டிப்பா உன்ன நல்லா பார்த்துப்பா. நம்ப தேடி போற பொண்ணு எந்த காலத்துலயும் நமக்கு நமக்கு நமக்களா இருக்க மாட்டாடா. புரிஞ்சுக்கோடா." "என்னடா பேசுற? நான் தான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்.
அவள் ஃபர்ஸ்ட் இயரில் என்னை லவ் பண்ணுற மாதிரி தானடா என்கிட்ட பேசினா. என் மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாடா. ஆனால் சடனாக செகண்ட் இயர்லேருந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவள் மாறிட்டாடா. அவளுக்கு யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால தான்டா அவள் மாறி இருக்கா. அவளுக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் மச்சான். அவள் கண்ணில் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். உங்களுக்குலாம் அது புரியாதுடா. நீங்கள் உண்மையாக லவ் பண்ணி பாருங்க. அப்போ அப்போ தெரியும்டா. நம்ம பேசுகிற வார்த்தையை விட நம்மளோட கண்ணு அதிகமாக பேசும். தெரியுமா? அவள் கண்ணை நான் நம்பினேன்டா. அவள் கண்ணு என்கிட்ட பொய் சொல்லலை. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அவள் என்னை லவ் பண்ணுறா. ஆனால் ஏன் அவள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல மச்சான். எனக்கு அவள் வேணும்டா. அவள் வேணும் அப்படின்னு ஜிம்முன்னு ஹக் பண்ணி செம்மையா அலறான். அப்போ மார்க்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மச்சான், ஓகே, உனக்கு ஹர்ட் ஆகுதுல்ல, உன்னால் அவளை மறக்க முடியலல்ல, நம்ம ஏன் ஒரு பெக் அடிக்கக்கூடாது? ஆ அதை போட்டினாது ஓரளவுக்கு உன்னால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியல. ஆ வம்மச்சா போலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ ஜிம்மன் எந்த நேரத்தில் எப்படி கூப்பிடுறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மார்க்கை பார்த்து முறைக்கிறான். அப்போ மார்க்கும் நான் நான் எனக்காக கேட்கலடா, ஜேகே மச்சா ஃபீல் பண்ணுறான்ல, அதுக்காக தான்டா கூப்பிடுறேன். ஏன்டா என்ன அப்படி பார்க்குற? ம் என்னென்ன லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு மார்க்கு ஜிம்மன் கிட்ட கேட்டதும், சி ஆளப்பாரு, உன்னை போயிட்டு நான் லவ் பண்ணுறேனா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நாங்கள் திட்டிகிட்ருக்கான். ஸோ இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நாளைக்கு உங்களோட மேரேஜ். ஸோ இன்றைக்கி ரிசப்ஷன். உங்களோட ஸ்டூடெண்ட், உங்களோட ஸ்டாஃப்ஸ், அப்புறம் உங்களோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி உங்கள் உங்கள் அந்த மேரேஜ் ஹாலில் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். ஆனால் என்னவோ தெரியல, உங்கள் மனசு அது ஏற்றுக்கவே இல்லை. ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் ரூம்லேயே டல்லாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அங்கே ஜேகே வரான். நீங்கள் ஜேகேவை பார்த்ததும் எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அவங்க முன்னாடி வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கேவை கொடுக்குறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் அவனையே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் முன்னாடி நீட்டி, கங்க்ராச்சுலேஷன் வயன், ஃபைனலாக நீ ஆசைப்பட்டது நடக்குதல்ல, பயப்படாத. நான் உன்னோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண இங்கே வரல. நான் ஆசைப்பட்டது தான் கிடைக்கல. அட்லீஸ்ட் நீ ஆசைப்பட்டதாவது கிடைக்கட்டும் தான் இந்த பொக்கேவை கொண்டு வந்திருக்கேன். நான் இந்த கல்யாணத்தில் ஸ்டாப் பண்ண மாட்டேன் வயன். நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு. ம் நான் உன் நினப்பிலே நான் வாழ்ந்துட்டுறேன்டி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் வயன், நீ எதுக்காக மாறின, ஏன் மாறின, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணல எனக்கு தெரியாதுடி. ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். என் மனசு முழுக்க நீ மட்டும் தாண்டி இருக்க. நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இட்ஸ் ஓகே. அந்த கடவுள் என் தலையெழுத்தில் நீ இல்லைன்னு எழுத்திருக்க போல. விதியை யாரால மாற்ற முடியும் சொல்லு? ஹர்ட் ஆகுது தான், சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறேன் தான். ஆனால் சரி, ஓகே, ஹாப்பியாக இரு. நான் மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் உன் கழுத்தில் இன்னொருத்தன் தாலி கட்டுறதுனால பார்க்க முடியாதுடி. அந்தளவுக்கு நான் நல்லாவும் கிடையாது. ஹாப்பியாக இரு. கடைசியாக ஒரே ஒரு டைம் மட்டும் ஹக் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ் டி, ப்ளீஸ். நீங்களும் உங்களோட கண்ணெல்லாமே கலங்குது. நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. என்னடி ஹக் கூட வேணான்னு சொல்லுவியா? பண்ணிக்கோ ஜேகே. ஜேகே ஒரு சேட் ஸ்மைலோட உங்கள் பக்கத்தில் வரான். அவங்கள ஹக் பண்ணுறான். நீங்களும் ஹக் பண்ணுறீங்க. என்னென்னு தெரியல, அந்த ஹக் உங்களுக்கு வார்மாக இருக்குது. ஜேகேவோட ஐஸ்லேருந்து டீயர்ஸ் ட்ராப் ஆகுது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் மேலே விழுது. உங்களோட ஐஸ்லேருந்து 1 ட்ராப் டீயர்ஸ் வருது. அப்போது ஜேகே, ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் நியூ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெயினோட அங்கேருந்து போகிறான். அப்போ நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. அவனோட ஹார்ட்டே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு.
அவன் டர்ன் பண்ணி பார்க்குறான். "என்ன ஜேகே, இவ்வளோதானா உன் லவ்? ம்? எனக்காக இதுக்கு மேலே போராட மாட்டியா? என்ன ஈஸியா இன்னொருத்தனுக்கு தூக்கி குடுக்க போறியா ஜேகே?" அப்படின்னு கேட்குறீங்க. அவன் புரியாம பார்க்குறான். "என்னடா இவ பேசுறா?" அப்படின்னு சொல்லி. "என்ன ஜேகே, என் கண்ணு என் கண்ணு இப்போ உன்கிட்ட உண்மைய சொல்லலையா? ம்? நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு என் கண்ணு இப்போ உன்கிட்ட உண்மைய சொல்லலையா ஜேகே?" ஜேகேக்கு அது கேட்டதும் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. அவன் ஷாக் ப்ளஸ் ஹாப்பினஸோட உங்கள பார்க்குறான். "ஒ ஒயன் ஒயன் என்னடி சொன்ன இப்போ?" "ஆமா ஜேகே, நான் நானும் அவன லவ் பண்றேன்டா. என் என்ன மன்னிச்சிரு ஜேகே. ஏதோ முட்டாள்தனமா யோசிச்சுட்டு என்னால நீ இல்லாம இருக்க முடியாது ஜேகே. என்னை ஏத்துக்கோ ஜேகே. நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஜேகே. என்னை என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு ஜேகே. நான் உன் கூடவே வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேக்கு இது இது கனவா இல்லை நிஜமானே தெரியாமல் அவன் முழிச்சிட்ருக்கான். "என்னடி சொல்கிற? என்னை லவ் பண்ணுறியா? இவ்வளோ நாள் என்னை லவ் பண்ண மாதிரி காண்பிக்கவே இல்லையேடி. ஏன்டி என்கிட்ட இவ்வளோ நாள் மறைச்ச? ம்? நீ என்னை லவ் பண்ணுறதா இருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஏன்டி ஒத்துக்கிட்ட? ம்? ஜேகே, என்னை மன்னிச்சிரு ஜேகே. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்னு. அன்னைக்கு அன்னைக்கு நீ சும்மன் கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீ சேலஞ்சுக்காக என்னை லவ் பண்ணல. அ அ ஒயன் அது இங்க பாரு ஜேகே, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நீ சேலஞ்சுக்காக என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சதா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்த. அது கேட்டு எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணேன் ஜேகே. ஒருத்தரால் இந்த அளவுக்கு நடிக்க முடியுமான்னு எனக்கு அவ்வளோ கோவம். ஒருத்தன் நம்மக்கிட்ட நடிச்சிருக்கானே, அது கூட தெரியாத முட்டாளாக இருந்திருக்குமேன்னு என் மேலே எனக்கு அவ்வளோ கோவம். அதனால தான் ஜேகே நான் உன்னை இக்னோர் பண்ணேன். அதனால தான் உன்னை என்றைக்குமே ஏற்றுக்கவே கூடாது, உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு கிரவுண்டில் நீ சிம்மன் கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் ஜேகே. நான் இல்லைன்னா செத்துருவேன்ற அளவுக்கு போயிட்டல்ல. அந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறியா ஜேகே? நீ என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போலேருந்து நான் இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க யாருமே கேட்கல தெரியுமா? நான் ஒரு ஹோப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியாவது எப்படியாவது உன் லவ்க்காக இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவேன்னு நான் ஒரு ஹோப்போடு இருந்தேன் ஜேகே. ஆனால் நீ என்னடானா சடனாக பொக்கையை கொண்டு வந்து என் மேரேஜ்க்கு கங்க்ராட்ஸ் பண்ணுற. அவ்வளோ ஈஸியாக போயிட்டேனடாண்ணா. என்னை இன்னொருத்தனுக்கு தூக்கி கொடுக்க பார்க்குற. இவ்வளோ தானே ஜேகே உன் லவ் அப்படின்னு நீங்கள் கேட்டதும் ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னை வேறு என்னடி பண்ண சொல்கிற? நான் உங்ககிட்ட அவ்வளோ பேசினேன். அப்போல்லாம் கொஞ்சம் கூட என்னை மதிக்கவே இல்லை. எனக்கு வேறு என்ன பண்ண தோணும் சொல்லு? பிடிக்கலன்னு ஒருத்தி சொல்கிறவளை ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறியா? ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த லைஃப் நல்லா இருக்குமா? அதனால தாண்டி நான் அட்லீஸ்ட் நீ ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காகவாது இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண வேணான்னு நினச்சேன். ஆனால் உனக்கு எது கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு ஜேகே. எனக்கு நீ வேணும். நான் உன் கூட தான் வாழணும் ஜேகே. நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஜேகே. ப்ளீஸ் ஜேகே, நான் நான் இங்கே இருக்க மாட்டேன் ஜேகே. என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு ப்ளீஸ். அவ்வளோதான். நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதும் ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். போலாண்டி போகலாம். இனிமே
இனிமே யார் தடுத்தாலும் உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. நான் நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போயிடுறேன், சரியா? நீ பயப்படாதடி, நீ பயப்படாத. உன்னையும் என்னையும் இனி யாராலையுமே பிரிக்க முடியாது. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டி, சரியா? நம்ம போகலாம் வயன். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங், "நாழி ஆயிட்டிருக்கு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ" அப்படின்னு ஐயர் சொன்னதும் உங்களோட அம்மா உங்களை கூப்பிட வராங்க. அங்கே பார்த்தா உங்கள் ரூமில் நீங்கள் இல்லை. உங்கள் மம்மிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஆச்சுன்னு தெரியாமல் உங்களை எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. கொஞ்சம் பதட்டமாகவும் ஆகுறாங்க. அப்போ தேடிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு உங்கள் அப்பா வராரு. "என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரம்? சீக்கிரம், அங்கே டைம் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டுருக்காங்க. நீ என்னன்னா இங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்க? எங்கே வயன் எங்க?" என்னங்க? என்ன? ஒயன காணுங்க. என்ன விளையாடுறியா? இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா, போய் தேடு. இல்லைங்க, அவ இங்கே இல்லை, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. உங்கள் அப்பா அதை பிரித்து படிக்கிறாரு. "அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல. ஆக்சுவலி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்லி உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லைம்மா. பிடிவாதமாக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொன்னீங்க. நானும் சரி, ஓகே, என் விருப்பப்படி இல்லைனாலும் உங்களோட சந்தோஷத்துக்காகவாது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினச்சேம்மா. ஆனால் என்னால் முடியலம்மா. மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கும் கஷ்டம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவருக்கும் கஷ்டம்மா. அவருக்கு நான் பொருத்தமானவளாக இருக்க மாட்டேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். என் சந்தோஷத்தை தேடி நான் போகிறேம்மா. நான் உங்கள் எல்லாரையுமே காயப்படுத்திட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும்மா. இருந்தாலும் என்னோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னால் அவன் இல்லாமல் இருக்க முடியாதும்மா. நான் வாழ்ந்த அவன் கூட தான் வாழணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கேம்மா. ப்ளீஸ்மா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் கேட்கலம்மா. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி உன்னையும் அப்பாவையும் நான் தலை வச்சுட்டு போகிறேம்மா. என்னை மன்னிச்சிரு. நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் நான் செய்கிற இந்த தப்புக்கு மன்னிப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும்மா. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க, என்னை ஏற்றுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இங்கேருந்து போகிறேம்மா. என்னை மன்னிச்சிரும்மா. ஐ லவ் யூம்மா. ஐ லவ் யூப்பா. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை முடிச்சிருக்கீங்க. இது கேட்டதும் உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. தலையில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டாங்க. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜேகேவும் உங்களுக்கு குறித்த அதே முகூர்த்தத்தில் ஜேகேவோட உங்களுக்கு கோவிலில் கல்யாணம் ஆகிட்டுருக்கு. உங்களோட மேரேஜ்க்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜெக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் மேரேஜ் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இது விட்டால் வேறு வழியும் தெரியல. ஏன்னா வீட்டில் போயிட்டு நான் ஜெக்கியை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெக்கி உங்களோட சின்ன பையன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க. ஃபைனலாக உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஜேகே உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனை பார்த்து ஐ லவ் யூ டூ ஜேகே. இனிமேல் யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாதுல்ல? ஆமாடி, இனிமேல் யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னை கண்டிப்பாக நான் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் வயன். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. அப்போது உங்களை கிஸ் பண்ண வரான். அப்போ நீங்கள் உங்கள் மவுத்தில் கையை வைக்கிறீங்க. அவன் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இங்கே பாரு ஜேகே, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகியிருக்கலாம். நம்ம 2 பேரும் அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகியிருக்கலாம். ஆனால் நீ ஸ்டில் இப்போ படிச்சுட்ருக்க. நீ படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிற வரைக்கும் நீ என் பக்கத்தில் வரவே கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஜேகே, என்ன ஐயன் சொல்கிற? ஆமாம் ஜேகே, இதுதான் கரெக்டாக இருக்கும். சரிடி, நான் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் உன் பக்கத்தில் வரல, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு மேரேஜ் ஆகியிருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் வேறுடி. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் உன்னை தொட்டுக்கிறேனே. அப்போ நீங்கள் சான்ஸே இல்லை ஜேகே. நீ படித்து முடிக்கிற வரைக்கும் உன்னோட சுண்டு விரல் கூட என் மேலே படக்கூடாது, புரிஞ்சுதா? ஒயன், இதெல்லாம் ரொம்ப தப்புடி. இங்கே பாரு ஒயன், ப்ளீஸ் டி,
முடியாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட ஒயன் ஒயன் ப்ளீஸ் ஒயன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டி இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் டி இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு ஒரே நாள் மட்டும் டி ப்ளீஸ் டி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் முடியாது முடியாது ஜேகே முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி துரத்திக்கிட்டு வரான். ஓகே மிஸ் இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல் பாய்.